தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பொதுச் செயலாளராக 85 வயது பெரியவர் பதவியேற்க உள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது திமுக பொதுச் செயலாளராக உள்ள துரைமுருகன் அவர்களுடைய பதவிக்காலம் வலுக்கட்டாயமாக முடித்து வைக்கப்படுகிறது. அதாவது வலுக்கட்டாயமாக அவரது பதவி பறிக்கப்படுகிறது. செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்று புதிய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்க உள்ளார். அந்த பதவிக்கு தற்போதைய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவின் பொருளாளர் டிஆர் பாலு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அவருக்கு வயது 85. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர். 2 மனைவிகள், 6 குழந்தைகள் உள்ளனர். வயது 85. வயது மூப்பால் அவதிப்படுகிறார். டிஆர் பாலு திமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இவர் மத்திய அமைச்சராக பதவி வகித்தவர், பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர். இவரது மகன் டிஆர்பி ராஜா தற்பொழுது அரசியல் வாரிசாக கருதப்படுகிறார். அவர் தற்பொழுது தமிழக தொழில்துறை அமைச்சராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக திமுகவில் பயணித்து வரும் டிஆர் பாலு திமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். செப்டம்பர் 15ஆம் தேதி முறையான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 85 வயது முதியவர். திமுகவில் பொதுவாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவது கிடையாது. இதனால் அந்த கட்சியில் இளைஞர்களே கிடையாது. தற்பொழுது 85 வயது முதியவருக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட உள்ளது. அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.